بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام. أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم من السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் நம்முடைய விழுப்புரம் இஸ்லாமுல் உம்மா சபையினரால் நடத்தப்படுகிற சிறப்பான இந்த பெருவிழாவின் இன்றைய நிகழ்வின் கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, நம்முடைய பள்ளிவாசலினுடைய கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சையதுனா ஹதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு எது கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு பெருமகன் தான். அவங்கள்ட்ட அல்லாஹ்வுக்காக அப்படின்னு சொன்னா எதை வேணாலும் செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இறைவன் மீது ஒரு பெரும் அன்பு கொண்ட பேரன்பாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்கிற போது இப்படி சொல்கிறார்கள். ஒரு நாள் கடத்தர் வழியா போயிட்டு இருந்தாங்களாம். அப்படி போகும்போது யாசகர் ஒருவர் எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ இவங்க கையில் எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நினைக்கும் போது அந்த யாசகர் சொன்னாராம், அல்லாஹ்வுக்காக கேட்குறேன், ஏதாவது கொடுங்கன்ட்டார். உடனே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அல்லாஹ்வை கொண்டு கேட்டுட்டல்ல, அதனால என்னை கொண்டு போய் விற்று அடிமையாக்கி என்னை விற்று என்ன காசு கிடைக்குமோ அதை நீ வாங்கிக்க அப்படின்ட்டான். அந்த யாசகர் இவரை அழைச்சிட்டு அடிமை சந்தைக்கு வந்தார். 400 திர்ஹத்திற்கு பகரமாக ஹதர் அலைஹிஸ்ஸலாமை ஒருத்தர் வாங்கிட்டார். வயசான தோற்றம் வாங்கி அந்த 400 திர்ஹத்தை யாசகர் ஏழை வாங்கிட்டு போயிட்டார். இவரை காசு கொடுத்து வாங்கினவர் வீட்டுக்கு கொண்டு வந்தார். பார்த்தா மனுஷன் வயசான மனுஷன், பார்க்க ஒரு பரிதாபமாக இருக்குது. அதனால பேசாமல் அவர் இருக்கட்டும்னு எந்த வேலையுமே வாங்கினவர் சொல்லலை. இப்போ ஹதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், காசு கொடுத்து வாங்கியிருக்கிறியப்பா, ஏதாவது வேலை சொன்னா என்ன? வாங்கினவர் சொன்னாராம், வேலை செய்கிற மாதிரி தெரியலையே உங்களை பார்த்தா, அதனால உங்கள்கிட்ட வேலை சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னாராம். ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், சொல்லி பாரேன், வேலை தான் கொடுத்து பாரேன். யாராலும் செய்ய முடியாத பிரம்மாண்டமான வேலையை ஒரு சோதனைக்காக அந்த வாங்கினவர் ஹதர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னார். இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். சாதாரணமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் அதை விட ஒரு கடினமான வேலையை கொடுத்தார். அதையும் சாதாரணமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த சாதாரணமாக கடின வேலைகளை செய்கிறத பார்த்த வாங்கினவர் சந்தேகப்பட்டு கேட்டார், ஆமாம் நீங்கள் யாருன்னு கேட்டார். இப்போ நான் சொன்னாங்க, நீ காசு கொடுத்து வாங்கின அடிமைன்னாங்க. நீ உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்னா. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ காசு கொடுத்து வாங்கின அடிமை தானா?
வாங்கினவர் கோபம் வந்துருச்சு. அல்லாஹுவை கொண்டு கேட்கிற நீ யாருன்னு கேட்டார். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த பேரை சொல்லி தாண்டா இங்க வந்தேன். அவன் அந்த பேரை சொல்லி என்கிட்ட யாசகம் கேட்டான்னு இங்க வந்தேன். நீ அந்த பேரை சொல்லி திரும்ப என்கிட்ட என்னன்னு கேட்கிற. இப்படி இறைவனுக்காக அல்லாஹ்னு சொன்னா எதையும் செய்யக்கூடிய ஒரு பேரன்பு கொண்ட பெருமகனாராக அல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமகனாருடைய வரலாறு தான் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்கு. அவங்க யாரு, அவங்க எந்த காலத்துல உள்ளவங்க, பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு. ஆனால் இமாம் சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபு தஅரீஃபி வல் இஅலாம் என்கிற கிதாபில், அந்த கிதாப் எப்படிப்பட்ட கிதாப்னா ஒரு ஆளை பற்றி விவரிக்கிறது, பயோடேட்டா. யார் இவர், எந்த காலத்தில் உள்ளவங்க, இவங்களுடைய வரலாறு என்ன, பிறப்பு எப்போ இறப்பு எப்போ, வாழ்க்கை எப்படி இருந்தது என்கிற குறிப்புகள் பேசுகிற கிதாபு தஅரீஃபில் அல்லாமா சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற கருத்தை மட்டும் நான் உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். இமாம் சுஹைலி சொல்றாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய 6வது சந்ததியில உள்ளவங்க. அந்த 6வது சந்ததியில அவர்கள் மல்கான் என்பவருடைய மகனாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களை பிறக்க வைத்தார். இந்த மல்கான் அப்படிங்கிறது அத்தா, அவங்களுடைய மகனார் இவங்க. அதனால இவங்களுடைய முழு பேரு பல்யபனு மல்கான். ஹிதருங்கிறது எங்க போய் உட்கார்ந்தாலும் அந்த இடம் பசுமையா மாறிடும். அதனால அவங்களுக்கு ஹிதர்னு சொல்லப்பட்டுச்சு. ஹிதர்னா பசுமை. அல்லாஹ் நம்முடைய இதயங்களையும் பசுமையாக்குவானா. அப்ப ஹிதர் அப்படின்னாலே பசுமை தான், மகிழ்ச்சி, சந்தோஷம், அறிவுல அபிவிருத்தி, குணத்துல மேலோங்குதல், இறைநெருக்கம் பெற்று வாழுதல், இது போன்ற பல்வேறு அர்த்தங்களை கொண்ட ஒரு அற்புத வார்த்தை ஹிதர். அவங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் வச்ச பேரு பல்யா. அதனால அவங்களுக்கு பல்யபுனு மல்கான்னு. இவங்களோடு மல்கான் என்பவருடைய அண்ணன், அவருக்கு பிறந்தவர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க 2 பேரும் இணைபிரிய அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தவங்க ஆரம்ப காலத்தில். இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஒரு செய்தி கிடைச்சிது, இந்த உலகத்தில் மாவுல் ஹயாத்துன்னு ஒன்று இருக்குது, அதில் இருந்து தண்ணி குடிச்சா கியாமத்து வரையிலும் வாழலாம். அந்த தண்ணிக்கு பேர் மாவுல் ஹயாத், ஜீவ நீர். அது வாழ்க்கையை நீட்ட செய்கிற ஒரு தண்ணீர். அல்லாஹ் அதை ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். அந்த மாவுல் ஹயாத்தை பருகணுங்கிற ஆசையில் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் நடந்து போனாங்க. அல்லாஹ் ஹிதர் நபிக்கு அதை நசீபாக்குனா, அதனால அதை அவங்க குடிச்சாங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது குடிக்க முடியல, ஆனாலும் உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, வயஸ்அலூனக அன் தில்கர்னைன், துல்கர்னைனை பற்றி நபியே உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறாங்க என்று சூரத்துல் கஹ்ஃப்ல ஹிதர் நபியையும் அல்லாஹ் பேசினான், துல்கர்னைனையும் பேசினான். அவங்க 2 பேரும் இணை பிரியாம வாழ்ந்த அண்ணன் தம்பிங்க. அந்த 2 பேரும் தான் மாவுல் ஹயாத்தை தேடி அலைஞ்சவங்க. அவங்க எப்பவுமே சேர்ந்திருந்ததுனால அல்லாஹ் குர்ஆன்லயும் சூரத்துல் கஹ்ஃப்ல 2 பேரையும் சேர்த்தே சொன்னான். இந்த தண்ணியை குடிச்சு அதன் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள். அத்தா மல்கானுக்கு திடீர்னு ஒரு ஆசை, மகன் பல்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. முதல் நாள் இரவு கனவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு கணவன்மார்கள் மணவரைக்கு உள்ளே செல்கிற அந்த முதல் இரவு, மணப்பெண் உள்ள வர்றாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தொழுறாங்க. உள்ள வந்த உடனே அந்த பெண்கிட்ட சொல்றாங்க, அம்மா நீ நினைக்கிற மாதிரி ஆம்பளை பிள்ளை நான் இல்லம்மா, எனக்கு இறை காதலின் வேட்கை என் இதயமெல்லாம் நிரம்பி இருப்பதால் சிற்றின்பத்தின் மீது மோகம் கொண்டு என்னால் அலைய முடியல.
அந்த பேரின்ப காதல் என்னை வாட்டி வதைக்குது, அதனால இறைவனை வணங்க என்னை விட்டுரு, தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாத என்று அந்த பெண்ணிடத்தில் சொன்னார். அந்த பெண் அதை ஒப்புக்கொண்டாங்க. அந்த பெண் அதை ஒப்புக்கொண்டாங்க. ஒப்புக்கொண்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. அத்தா மல்கானுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், பேரப்பிள்ளை வரணும். அந்த பேரப்பிள்ளையை எதிர்பார்த்து அவர் காத்திருக்காரு. 1 வருஷம் ஆன பின்னாலும் இவர் குழந்தை பெறல. அதனால அந்த மருமகளை அழைச்சி தலா கூட சொல்லிட்டு விதவையாக ஏற்கனவே திருமணமாகி குழந்தையோடு இருந்த ஒரு பெண்ணை கிளர் நபிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சார். ஏன்னா எப்படியாவது குழந்தை வேணும், தனக்கு பின்னால சந்ததிகள்ல அரசர்கள் நிலைக்க வேண்டும் என்பதற்காக 2வது கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த அம்மாட்டையும் கதர் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் சொன்னாங்க. அதற்கு பின்பு திருமணத்தை வெறுத்தாங்க. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை உருவாக்குனா. இது சுஹைலி இமாம் தரீஃப் என்கிறான் தன்னுடைய கிதாபுல சொல்லக்கூடிய வரலாற்று செய்தி. நாம் இங்க இந்த கிளர் நபி என்கிற ஒரு பாத்திரம், இவர்கள் மூலமாக இந்த உம்மத்து அடைந்த பாக்கியங்கள். குரான்ல அல்லாஹ் எல்லாத்தையும் சொன்னான். உலகத்தில் நம்முடைய பயணங்கள் நிறைய பயணங்கள் உண்டு. பொருள் தேடி பயணம், கல்வி தேடி பயணம், ஓய்வெடுப்பதற்கான பயணம், ரசனைகளை பெரிதாக்கிக் கொள்வதற்கான பயணம், நிறைய பயணங்கள் உண்டு. ஆனால் ஒரு பயணம் ஞான பயணம். அகம் தெளிவதற்காக, இறைவனை அறிவதற்காக, பரிசுத்தத்தை பெறுவதற்காக, இதயத்தை கண்ணாடியாக மாற்றி தன்னை அறிந்தவன் தன் ரப்பை அறிய முடியும் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்காக நடைபெறுகிற பயணம் ஞான பயணம். இந்த ஞான பயணத்தினுடைய ஒரு பாத்திரம் மூலம் செய்தனா கதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுதான் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வரலாறு. நம் எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு. வெள்ளிக்கிழமை தோறும் நாம் ஓதிட்டு இருக்கிறோம் சூரத்துல் கஹ்ஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியினுடைய அறிவிப்பு இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சபையில் எழும்பி நின்று பயான் பண்றாங்க. ஹத்தீபாக பிரசங்கம் செய்பவராக நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அங்க இருந்த ஒருத்தங்க, பொதுவாகவே பனு இஸ்ரவேலர்கள் நிறைய எடக்குமடக்கான கேள்வி கேட்பாங்க. முன்னால இருக்கிறவரை குழப்புறதுக்காகவே கேள்வி கேட்பாங்க. இந்த குணம் அவங்களுக்கு ஜாஸ்தி. அப்போ அதுல முன்னால இருந்த ஒருத்தர் எழும்பி கேட்டாரு, மன் அஅலமுன் நாசி யா மூசா, மூசா நபியே, இன்றைக்கு மக்களில் மிக அறிந்தவர் யார்? மக்களில் மிக அறிந்தவர் அறிவாளி யாரு அப்படின்னு அவர் கேட்டார். கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான். சரியா தப்பா? சரிதானே? ஒரு உம்மத்தினுடைய நபி அந்த உம்மத்துல பெரிய அறிவாளி. ஒரு நபி உலகத்துல ஹயாத்தோட இருந்தாங்கன்னா அவங்கள விட பெரிய அறிவாளி உலகத்துல இல்லை. அவங்க தான் அந்த உம்மத்திலேயே பேராசான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது சரிதான், நானும் சொன்னது சரிதான். ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅதபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் மூசா நபியை தண்டித்தான், கண்டித்தான். எப்படி கண்டிச்சான்? யாரு அறிவாளின்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்ல வேண்டியதுதானே. அல்லாஹ்னு சொல்றதை விட்டு நான் எப்படி சொல்லலாம்? இந்த பொதுவா நான் இருக்கு பாருங்க, இந்த நான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிடிக்காது. ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் கதவை தட்டினார். நாம செய்யக்கூடிய தப்பு தான். ஒருத்தர் கதவை தட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன், யார் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம கதவை தட்டி யாராவது யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தான். அவர் தெரியாம தான் யாருன்னு கேட்பாரு. நாம என்ன பதில் சொல்லுவோம்? நான் தான். அதுபோல் அந்த சஹாபி ஆனா யா ரசூலல்லாஹ் நான் தான்டா. ரசூலுல்லாஹ் கோவம் வந்துச்சு. உங்க அத்தா அம்மா உனக்கு பேர் வைக்கலையான்னு கேட்டாங்க. உங்க அத்தா அம்மா உனக்கு பேர் வைக்கலையா? அல்லாஹ் நாடி இருந்தா என் கையில இருக்கிற சீப்பை வச்சு உன்னை நான் எரிஞ்சிருப்பேன். அந்த சீப்பால உன்னை அடிச்சிருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த நான் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை பிடிக்கல. அல்லாஹ் உடனே சொன்னா, இல்ல மூசா நபியே, இல்ல, உங்களை விட தெரிந்த ஒருவர்
உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போங்கன்னா. நாம் அதுக்கு தான் விளங்கணும். யார் அறிவாளி? உண்மையான அறிவு ஞானம் யாருக்கு நிறைய இருக்குது? அப்ப நீங்க உங்களை விட அறிந்த ஒருவர் இருக்கிறாரு, அங்க போங்கன்னா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போக சொன்னான். உடனே அவங்ககிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கைஃப சபீலு இலைஹி யா ரப்பி, என்ன ரூட்டுன்னு கேட்டா, எப்படி போகணும்னு கேட்டா. அல்லாஹ் சொன்னா, 2 கடல்கள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஒரு மீனை எடுத்துட்டு போங்க, இறந்து பொரிச்ச மீன், அந்த பொரிச்ச மீனை எடுத்துட்டு போங்க. எந்த இடத்துல அந்த மீனை சிலிர்த்து ஹயாத்து பெற்று எழும்புதோ அந்த இடத்துல அவ இருப்பாங்க. அவங்கள்ட்ட போங்க, அவங்க அயலமுன்னாஸ், மக்கள்ல ரொம்ப அறிவாளி. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஹாதிம் யூஷா இப்னு நூன் என்கிற பணியாளரை கூப்பிட்டாங்க. ஒரு கூடையில மீன் எடுத்துக்கன்னா, ஒரு பெரிய பொரிச்ச மீனை எடுத்து அந்த கூடையில வச்சுட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. போகும்போது பசி எடுத்தா உணவு தான் சாப்பாடு, அந்த மீன் தான் சாப்பாடு, அது சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்டுட்டே போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஹிதர் நபி இருக்கிற இடம் வந்துருச்சு. ஆனால் 2 பேருக்கும் தெரியல. தெரியாம அந்த இடத்த கடந்து போயிட்டாங்க. கடந்து போய் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு களைப்பு வருது. கொஞ்சம் களைப்பு வந்த உடனே யூஷா இப்னு நூனுடைய மடியில தலையை வச்சு மூசா நபி படுத்துட்டார். படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கூடையில இருந்த மீன் திடீர்னு சிலிர்த்துச்சு. அப்படி சிலிர்த்து கடலுக்குள்ள ஓடிடுச்சு. அந்த மீன் போற பாதை கரெக்டா ஒரு கணவாய் மாதிரி கேப் விழுந்துகிட்டே இருக்குது, தண்ணி ஒட்டல. இதை யூஷா இப்னு நூன் பார்க்கிறாரு. இது சூரத்துல் கஹ்ஃபினுடைய வார்த்தைகளை நான் அர்த்தமாக்கி சொல்றேன், அந்த அரபிய மொழிபெயர்ப்பு செய்கிறேன். அப்போ யூஷா இப்னு நூன் பார்க்குறாங்க, ஆஹா மீன் போயிடுச்ச. மூசா நபிகிட்ட சொல்லணும், ஆனால் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எழுப்புறது நல்லதில்லை, நல்ல களைப்பில் படுத்திருக்காக, எலும்புன உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க உட்கார்ந்துருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எழும்புனாங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டோனோ, கிளம்பு 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 அப்படின்னு அவசரப்படுத்தினாங்க. அந்த அவசரத்தில் யூஷா சொல்ல மறந்துட்டாரு. வெறுங்கூடையை தூக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாலே போனாங்க. போயிட்டு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லக்கது வஜதுனா ஃபி சஃபரினா ஹாதா நஸபா, இந்த பிரயாணத்துல கஷ்டம் வருது. ஏன்னா இடத்தை தாண்டியாச்சு. அல்லாஹ் எந்த இடத்துக்கு போக சொன்னானோ அந்த இடம் போற வரையிலும் எந்த கஷ்டமும் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அந்த இடத்தை தாண்டின பின்னால கஷ்டம் வந்துருச்சு, நடக்க முடியல, ஒரு களைப்பு வருது. குர்ஆன் அதை பேசுது. அல்லாஹ் மூசா நபி சொன்னதாக சொல்றான், லகது வஜதுனா ஃபி சஃபரினா ஹாதா நஸபா, இந்த பிரயாணத்தில் கஷ்டம் வந்துருச்சு. அந்த மீனை எடுன்னா, மீனை எடுன்னு சொன்ன உடனே யூஷா இப்னு நூன் சொன்னாரு, அல்லாவே சொல்ல மறந்துட்டேன், மீன் அங்கேயே கடலுக்குள்ள போயிடுச்சு. ஷைத்தான் என்ன மறக்கடிக்க வச்சுட்டான். அவ ஷைத்தானுடைய விஷயத்துல நான் அதை உங்கள்ட்ட சொல்லாம விட்டுட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வா போவோம், நாம யாரை தேடி வந்தோமோ அந்த இடம் அதுதான். 2 பேரும் வந்தாங்க. குர்ஆனுடைய ஆயத்து. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. புகாரியினுடைய அறிவிப்பு. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தாங்க. வரும்போது அங்க ஒரு மனிதர் பச்சை போர்வையை போர்த்தி கொண்டு கடல்ல உட்கார்ந்துருந்தார். இந்த கடல்ல இப்படி முதுகு காட்டி உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்தாக. பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னாஹா. இப்போ என்ன சொல்லணும்? வலைக்கும் சலாம்னு சொல்லணும். அந்த மனுஷர் திரும்பிக்கிட்டே கேட்டார், அன்னாபி அர்தின சலாம், நம்ம ஊர்ல ஏதரா சலாம்? அவரு இது அதுக்கு பதில், சலாத்துக்கு பதில். அன்னாபி அர்தின சலாம், நம்ம ஊர்ல ஏது சலாம்? அப்ப இங்க சலாம் சொல்றதுக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னு திரும்பிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, மன்னன்ட நீங்க யாருன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் மூசா, நான் மூசா அப்படின்னா. மூசான்னு சொன்ன உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஓஹோ மூசா நபியு பனி இஸ்ராயீல, பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக வந்த மூசா நீங்க தானோ? மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் மூசான்னு மட்டும்தானே சொன்னேன், பனு இஸ்ரவேலர்களுக்கு நபின்னு உங்களுக்கு யாரு சொன்னா? நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க எல்லாம் சொல்றீங்களே, அது எப்படி அது எப்படி அது எப்படி?
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரு உங்களை இங்க வர சொன்னானோ அவன் உங்களை பத்திய டீட்டெயிலை என்கிட்ட சொல்லிட்டான். யாரு உங்களை இங்க வர சொன்னானோ அவன் உங்களை பற்றி உண்டான எல்லா விளக்கத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஒரு காமிலான வலியினுடைய கையில ஒரு பிள்ளை போய் மாட்டுதுன்னா அந்த பிள்ளையினுடைய பயோடேட்டா வலியினுடைய கரத்துல இருக்கதான் செய்யும். இல்லை அப்படின்னு சொன்னா அது இல்லைன்னு அர்த்தம், அது வேறன்னு அர்த்தம், வேற ஜாதின்னு அர்த்தம். குர்ஆனுடைய ஆதாரங்களை கொண்டு நாம பார்க்கிற போது, குர்ஆன் பேசுகிற வசனங்களை வச்சு பார்க்கிற போது, ஒரு வலி இது யாருக்கான பிள்ளை என்பதை ஒரு நபி என் உம்மத்தினுடைய பிள்ளை யார் என்பதை தெரிந்திருப்பது போல ஒரு வலி தனக்கான பிள்ளையை தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தவனுடைய பிள்ளை தான் பிள்ளைன்னு உரிமை கொண்டாடக்கூடாது, அல்லது தன்னுடைய பிள்ளையை ஏன் பிள்ளை இல்லைன்னு சொல்லி விரட்டி விடக்கூடாது. இது இந்த எண்ணற்ற தகவல்களை உள்ளடக்கிய ஒரு சூரத்துல் கஹ்ஃப். அதனாலதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரு ஒன்னை இங்க வர சொன்னானோ அவன் உங்களை பத்தி எல்லா விளக்கங்களையும் சொல்லிட்டான். சரி, எதுக்கு வந்தீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உங்களோட இருக்கணும், உங்களை பின்பற்றுவதற்கு எனக்கு அனுமதி உண்டான்னு கேட்டாங்க. நான் இங்கே இருக்கக்கூடிய ஆலிம் அல்லாதவங்களுக்காக சொல்வேன், நீங்கள் வீட்டுக்கு போய் நாளைக்கு காலையில் இன்ஷா அல்லாஹ் சுபஹ் தொழுதுட்டு சூரத்துல் கஹ்ஃபினுடைய இந்த மூசா நபி ஹிதர் நபியினுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அந்த மொழியாக்கத்தை படிச்சுட்டே வாங்க. அப்படி படிக்கும்போது நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வரும். ஹிதர் நபி என்னென்ன விஷயங்களை தரீக்கத்தில், ஞான பாட்டையில், தஸவ்வுஃபில், விலாயத்தினுடைய விஷயங்களில் என்னென்ன ஒழுக்கங்களை மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதித்து கொடுத்தார்கள் என்பதை நம்மால் புரிய முடியும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் உங்களை பின்பற்றுவதற்கு எனக்கு அனுமதி உண்டான்னு கேட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாப்பா அது உங்களால் முடியாது. ஏன் முடியாதுன்னா அதுக்கு விளக்கமும் சொல்றாங்க. இன்னக்க ஃபீ இல்மின், உங்களுக்கு ஒரு இல்மு தெரியும், லா அலமுஹு, அது எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு இல்மு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எதை பார்த்தாலும் வெளியே உள்ளது தெரியும், எனக்கு எதை பார்த்தாலும் உள்ளது தெரியும். உங்களுக்கு லாஹிர் தெரியும், ஷரியத்து தெரியும், எனக்கு அதற்கு மேல் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த பாத்தினியத்தான தரீக்கத்தினுடைய ஞானம் தெரியும். ஒரு பொருளை பார்க்கும்போது அதனுடைய உள்ள என்ன இருக்குது என்கிற நிலைப்பாடு உள்ள ஞானம், அந்த ஞானத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இமாம் புகாரியினுடைய அறிவிப்பு, பெருமானாருடைய வார்த்தை இது. உங்கள்கிட்ட ஒரு இல்மு இருக்கு, அது எனக்கு தெரியாது, என்கிட்ட ஒரு இல்மு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. அப்ப எப்படி உங்களால ரெண்டும் சேர்ந்து வாழ முடியும்? இப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நாடுனா நான் பொறுமையாளனா இருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லாம இருந்திருந்தா 3 விஷயம் கூட மூசா நபிக்கு கிடைச்சிருக்காது. இந்த இன்ஷா அல்லாஹ் சொன்னதுனால ஒரு 3 விஷயம் ஹிதர் நபியிடம் இருந்து அல்லாஹ் மூசா நபிக்கு கற்றுக் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் நாடுனா நான் பொறுமையா இருப்பேன். உடனே ஷெய்கான ஹிதர் நபி பேச ஆரம்பிக்கிறாங்க. மாணவரான முரீதான மூசா நபிக்கு முரப்பியான ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசுறாங்க, நான் எது செஞ்சாலும் ஏன்னு கேட்கக்கூடாது, எது செஞ்சாலும் ஏன்னு கேட்கக்கூடாது, நானா உனக்கு சொல்ற வரையிலும் கேட்கக்கூடாது. சரியா? கேட்க மாட்டேன். கேட்டாதான் கிடைக்கும் ஷரியத்து, கேட்காம கிடைக்கணும் தரீக்கத்து. ஷரியத்து அஜத்து தொழுகையில எத்தனை ஃபர்து கேட்டுத்தான் படிக்கணும், ஷரியத்தை கேட்டுத்தான் படிக்கணும். ஞான கல்வி இருக்குது, தரீக்கத்து இருக்குத, முரப்பி இடத்தில் மண்டியிட்டு முகம் பார்த்து அவரு எதை இவனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் சொல்லுவார். வெறும் பயான் பண்றது இல்லை. வெறும் பயான்ங்கிறது, தலீம்ங்கிறது அது தரீக்கத்தினுடைய அசலும் அல்ல. ஒரு முரீதனுடைய பிள்ளை முன்னால் இருக்கிறவனுக்கு என்ன தேவைங்கிறத உள்ளார்ந்து பார்த்து அவனுக்கு தேவையானத தேவையான நேரத்தில் சொல்லக்கூடிய குணம் முரப்பியினுடைய குணம். அப்ப அதனாலதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபலா தஸ்ஸல்னி அன் ஷைஇன், எதை பத்தியும் என்கிட்ட நீ கேட்கக்கூடாது, ஹத்தா உஹுதிஸ லக மின்ஹு திக்ரா, நானா அறிவிக்கிற வரையிலும் எதை பத்தியும் நீ கேட்கக்கூடாது. சரியாண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரின்னு சொன்னாங்க, வா போகலான்னாங்க. ட்ரைனிங் தர்பியத்தை ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு முரப்பி எப்படி வேண்டுமானாலும் தர்பியத்து செய்வார். ஒரு முரப்பி எப்படி வேண்டுமானாலும் தர்பியத்து செய்வார். அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு. ஷேகுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஊனியாவில் எழுதுகிற போது இப்படி எழுதுறாங்க. ஒரு முரீது யார் தெரியுமா? முரப்பியான வழியிடத்தில் ஒரு முரீதான மனுஷன் எப்படி இருக்கணும்னா, மையத்து குளிப்பாட்டுறவன் கையில மையத்து இருக்கிற மாதிரி இருக்கணும். மையத்து குளிப்பாட்டுறவன் கையில மையத்து இருக்கிற மாதிரி இருக்கணும். மையத்து குளிப்பாட்டுறவன் கையில மையத்து என்னைக்காவது ஏன் எதுக்குன்னு கேட்குமா? எங்க புரட்டினாலும் பேசாம தான் படுக்கும். அது எங்க வேணாலும் புரட்டினாலும் கல்லூலி மாங்கா மாதிரி கிடக்கும். இது மாதிரி இருக்கணும்ல என்கிற ஒழுக்கத்தை கௌசுல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இப்போ அதனால தான் சொல்றாங்க, முதல் தர்பியத்தை கூட்டிட்டு போனாங்க. ஒரு கப்பல் வந்துச்சு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னாங்க. அவங்க நிப்பாட்டினாங்க, உள்ள ஏறினாங்க, காசு கொடுக்க போனாங்க. உள்ள இருந்தவங்க வேணான்னு சொன்னாங்க. நம்ம பாணியில சொல்றதா இருந்தா ஓசில ஏத்திட்டு போறாங்க. அந்த கப்பல்ல காசு இல்லாம ஏத்திட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் போச்சு. அது ஒரு பாய்மர கப்பல். அந்த கப்பல்ல இருந்து ஒரு பலகையை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கலட்டினாங்க. பொதுவாகவே கப்பல்ல பலகையை கலட்டினா தண்ணி உள்ள வரும். தண்ணி உள்ள வந்தா முடிஞ்சு, கப்பல் மூழ்கிடும். சாதாரணமா பார்த்தா அப்படித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வந்துருச்சு. காசு வாங்காம ஓசுல கூட்டிட்டு போற மக்களுக்கு உபகாரம் செய்யலைனாலும் உபத்திரவாதம் செய்யாம இருக்கணும். ஆனா ஓசுல கூட்டிட்டு போற அந்த மக்களுடைய கப்பல்லையே ஓட்டையை போடுறீங்களே, நம்ம எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போகணும்னா நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், மறந்துட்டேன், என்னை தண்டிச்சிடாதீங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கிட்டா போதும், அல்ஹம்துலில்லாஹ் பார்ப்போம். கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு குழந்தை பிள்ளைங்க விளையாடுது. அந்த குழந்தைகளே ஒரு பையன் பருவ வயதை எட்டி பிடிக்கிற வயசு, ஒரு 13-14 வயசு. அந்த பிள்ளைங்கள்லையும் அவன் தான் ரொம்ப அழகா இருக்கிறான். அந்த பிள்ளைய ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, அங்க வாடினாக. அது பக்கத்துல வந்த உடனே தலையை இப்படி திருவி தூக்கி போட்டு போயிட்டாங்க. குர்ஆனுடைய ஆயத்து அது. அப்படி திருவி சுருக்கமா சொன்னா அந்த குழந்தையை கொன்னுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முடியல. லக்கது கத்தல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸ், அநியாயமா பரிசுத்தமான ஒரு ஆத்மாவை கொன்னுட்டியே, தப்பு செஞ்சிட்டீங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னவொன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாமா முந்துராக போட்டு கொடுக்குறாங்க. ஒரு முரப்பியான மனுஷன்ட்ட முரீது மரியாதையா பேசும், வார்த்தைகளை நிதானிச்சு பேசும். என்ன வார்த்தை பேசுகிறோமோ அதை அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். அதனால முரப்பியினுடைய தர்பாரில் பேசும்போது வார்த்தைகள்ல ஒழுக்கம் இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இனி கேட்டேன்னா என்ன விரட்டி விட்டுருங்கன்னா, இந்த விரட்டி விட்டுருங்க, என்னை பிரிச்சிருங்க, என்னுடைய தோழமையை துண்டிச்சிருங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தினது யாரு தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்லணும் இல்லையா? இனி கேட்டா என்ன நீங்க பிரிச்சிருங்கன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சரி வாங்க போகலாம். அங்க போனா ஒரு ஊர். அந்த ஊர்ல உள்ள போனா 2 பேருக்கும் பசி. அந்த பசியோட போய் அந்த ஊர்வாசிகள்கிட்ட சாப்பாடு கேட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, தரமாட்டேன்ட்டாங்க. அவ பசியோட 2 பேரும் ஒரு மரத்தடியில போய் உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது ஒரு பெரிய சவறு, பெரும் சுவர். அந்த சுவர் உயர்ந்த சுவர் அசைஞ்சு கீழே விழுற மாதிரி இருக்குது, சாஞ்சிருச்சு. அதை ஏதாவது முட்டு கொடுத்து நிறுத்தினாதான் சுவர் கீழே விழாம இருக்கும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பலமான ஆள், ரொம்ப பலமான ஆள். நேர போனாகா பெருமா ஆயத்திலே அல்லாஹ் சொல்றான், கையால தூக்கி நிப்பாட்டினாக. இந்த செவத்துல அப்படி கையை கொடுத்து இப்படி தூக்கி நிப்பாட்டினாக. சவர் நேரம் ஆயிடுச்சு. நேரான உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வந்துருச்சு. நமக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு சொன்ன இவனுங்களுக்கு நாம ஏன் ஓசல வேலை பார்க்கணும்? இந்த செவத்தை நிப்பாட்டினதுக்கு ஏதாவது கூலி வாங்கியிருக்கலாம்ல, அந்த கூலியை வச்சு நம்முடைய பசியை போக்கி இருக்கலாம்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனி, எது கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன், இனி கேட்டா என்ன பிரிச்சிருங்க நீங்க சொன்னீங்க, இது பிரிவினுடைய நேரம்.
அதனால இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. என்னை விட்டு நீங்க வெளியே போறீங்க. போறதுக்கு முன்னால இந்த 3 காரியமும் எதனால நடந்தது, ஏன் செஞ்ச, அதை சொல்றேன் கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கிளர் நபியை வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 1000 விஷயங்களை கற்றுக் கொடுக்க நாடினான். 1000 விஷயங்களை கற்றுக் கொடுக்க நாடினான். ஆனா 997 பாக்கி இருக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரிந்து விட்டார்கள். 3 விஷயமே பெரும் விஷயம். இந்த 997 கிடைச்சிருந்தா அது இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய ஆன்மீக பாடம். ஆன்மீகத்தினுடைய ரசனை அங்கிருந்து அனுபவிச்சிருக்கலாம். அந்த நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாமை பிரிக்கிறதுக்கு முன்னால ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முதல் விஷயம் என்ன செஞ்சேன், அந்த கப்பல்ல ஓட்டையை போட்டேன். ஏன் கப்பல்ல ஓட்டை போட்டேன் தெரியுமா? என்னுடைய வெளிப்பார்வையில, தூர பார்வையில என் பார்வை உங்க பார்வை கப்பலுக்குள்ளால கட்டுண்டு கிடக்குது. ஏன் பார்வை கப்பலை தாண்டி நிற்குது. கப்பலுக்கு அந்த பக்கம் கடலினுடைய மறுபக்கத்தை நான் பார்க்கிறேன். அங்க ஒரு கொள்ளை கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஒரு மோசமான அரசன் வந்துட்டு இருக்கிறான். அவன் நல்ல கப்பலை ஃபுல்லா ஆட்டைய போடுறான். அப்ப நல்லா இருந்தா அந்த கப்பலை ஃபுல்லா அவன் எடுக்கிறான், திருடுறான், அபகரிக்கிறான். அப்ப நல்ல கப்பலா இது இருந்தா இந்த கப்பல் அபகரிக்கப்படும். இதுல ஒரு பலவையை கழட்டிட்டோம்னா இது ஓட்ட கப்பல். வந்து பார்த்தோம்னா இது ஓட்ட கப்பல்ரா அப்படி போயிடுவான். நான் ஏன் இப்படி செஞ்சேன் தெரியுமா? இந்த கப்பல் சில குழந்தைகளினுடைய வருமானம். அந்த கப்பல்ல ஆட்களை, பயணிகளை ஏற்றி இறக்கி அதுல கிடைக்கிற ஊதியத்தை வச்சு சில அநாத குழந்தைங்களுடைய வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. அதனால தான் அல்லாஹ் என்கிட்ட சொன்னா, நீ இந்த கப்பல்ல பலகையை கழட்டு அப்படின்னு அல்லாஹ் சொன்னா நான் செஞ்சேன். அப்ப நான் செஞ்சது என்னுடைய சுய நினைவு அல்ல, என்னுடைய சுய முடிவும் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் நபி கேட்குறாங்க, ஆன்மீகம்னா என்ன, தஸவ்வுஃப்னா என்ன, தஸ்கியத்துனா என்ன, அதுக்கான விளக்கத்தை தான் இதுல நாம பார்க்கணும். ஆன்மீகம்னா என்ன, தஸ்கியத் என்றால் என்ன? தஸ்கியத் என்பதற்கு நம்முடைய மக்கள், மேன்மக்கள், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள், ஷேகுனா அப்துல் கரீமுல் ஜீலியை போன்றவர்கள் 2 விளக்கம் தான் சொல்றாங்க. தஸ்கியத்து உள்ள பரிசுத்தப்படுத்துதல் அப்படின்னா அதுக்கு 2 தான். ஒன்று அத்தஹ்லியத்து, 2வது அத்தஹ்லியத்து. ஒரு புள்ளி உள்ள ஹா, ஒரு புள்ளி இல்லாத ஹா. ஒரு தஹ்லியத்து, ஒரு தஹ்லியத்து. தஹ்லியத்துனா என்ன? தேவையில்லாதெல்லாம் வெளியாக்குறது. தஹ்லியத்துனா என்ன? தேவையானது ஃபுல்லா உள்ள திணிக்கிறது, ஆபரணமாக்கி கொள்வது, அழகுபடுத்திக் கொள்வது. தஹ்லியத்து காலியாக்குதல். அப்ப இதயத்தை, நஃப்ஸ, கள்ளம், கபடம், வஞ்சகம், வாது, சூது, போட்டி, பொறாமை, பித்தலாட்டம், காமம், இது போன்ற கெட்ட எண்ணங்கள்ல இருந்து இதை அதெல்லாம் வெளியாக்குறது. வெளியாக்கிக்கிட்டு நல்ல குணங்களை ஃபுல்லா உள்ள தூக்கி வைக்கிறோம்ல, இதுதான் ஆன்மீகம். இதை இல்லாம வெறுமன ஒரு வெளி அலங்காரம் அல்லது அதற்காக ஒரு ஏதோ ஒன்று ஒரு விஷயங்கள், வெறும் திக்ரு, காலை மாலை அவராது, இது மட்டுமே ஒரு தரீக்கத்தினுடைய விஷயமே அல்ல. இதற்காக நம்முடைய முன்னோர்கள் தரீக்கத்தை உருவாக்கவும் இல்லை. அப்ப தரீக்கத்தினுடைய அசலான நோக்கம் அந்த உள்ள சுத்தப்படுத்துதல், இதயத்தை சுத்தப்படுத்துதல். இதயத்தை சுத்தப்படுத்துவதனுடைய முதல் விஷயம் என்ன? அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு முன்னால தன்னை பார்க்கிறது, தன்னை பார்ப்பது. தன்னை அறிந்தவன் தன் ரப்பை அறிவான். தன்னை எப்படி அறியணும்? அழுக்குள்ளவனாக அறியணும். நான் அழுக்குள்ளவன் அறிஞ்சாதான் சுத்தமான அல்லாஹுவை கொண்டு என்ன சுத்தமாக்க முடியும், என்னால் அறிய முடியும். அப்ப தன்னை அறிவது தான், தன்னை அறிந்தவன் தான் தன் ரப்பை அறிய முடியும். அப்போ தன்னை பார்க்க வேண்டும். இப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நான் இந்த கப்பல்ல ஒரு பலகையை கலட்டின உடனே நீங்க என்ன சொன்னீங்க? பலகையை கலட்டினா தண்ணி வரும், தண்ணி வந்தா கப்பல் மூழ்கும், கப்பல் மூழ்குனா ஓசுல ஏத்திட்டு போறவங்களுக்கு நீங்க உபத்திரவாதம் செய்றீங்களன்னு கேட்டீங்களே. மூசா, உங்களுடைய வாழ்க்கை ஞாபகம் இருக்குதா?
உங்க அம்மா ஒரு நெருக்கடியான காலத்துல தான் உங்களை பெத்தாங்க. ஃபிரௌன் ஆண் குழந்தை பிறந்தா கொல்லணும்னு சொன்ன காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம பெத்த அம்மா அடுப்புக்குள்ளால சாம்பலுக்குள்ள ஒளிச்சு வச்சாங்க. சாம்பலுக்குள்ள ஒளிச்சு வச்சுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம வளர்க்குறாங்க. ஆனாலும் அம்மாவுக்கு பயம், எங்க பிள்ளை கத்தி வெளியே இருக்கிற ராணுவ வீரர்களுடைய காதுல விழுந்து என் பிள்ளைய கொன்னுருவானுங்களோ அப்படிங்கிற பயம் வரும்போது அல்லாஹ் சொன்னா, குர்ஆனுடைய ஆயத்து பேசுது, சூரத்துல் கஸஸ்ல வருது, தாஹால அல்லாஹ் சொல்றான், ஃபஇன் கிஃப்தி அலைஹி, மா பிள்ளையின் மீது நீங்க பயந்தா, இந்த பிள்ளைய ஃபிரௌன் கொன்னுருவாங்கிற பயம் உங்களுக்கு இருந்தா பிள்ளைய அட்டைப்பெட்டியில வச்சு நைல் நதியில தூக்கி போடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அட்டைப்பெட்டியில வச்சு நைல் நதியில தூக்கி போடுங்கன்னா உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா ஒரு அட்டைப்பெட்டி வாங்கி அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளால பிள்ளைய வச்சு உள்ள தண்ணி வராம இருக்கிறதுக்காக வேண்டி சுத்தியில தார பூசி அந்த பிள்ளைய அட்டைப்பெட்டியை தூக்கி நைல் நதியில போட்டாங்க. இந்த நைல் நதியில போட்ட உடனே கனமான பொருள் என்ன செய்யணும்? தண்ணிக்குள்ளதானே போகணும். ஆனா கனமான அட்டைப்பெட்டி தண்ணிக்குள்ள போகல, தண்ணிக்கு மேலேயே மிதக்குது. மிதந்து நைல் நதியில வந்த அட்டைப்பெட்டி நைல் நதியில இருந்து ஃபிரௌனுடைய அரண்மனையின் அந்த புறத்துக்கு ஒரு வாய்க்கா வருது. அந்த வாய்க்கால் வழியா டேக் டைவர்சன் எடுத்து கரெக்டா அட்டைப்பெட்டி ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா குளிக்கக்கூடிய இடத்துல வந்து நிக்குது. ஆசியா அம்மா பெட்டியை திறக்கிறாங்க, அழகான ஆம்பளை பிள்ளை தூக்கிட்டு நேர ஃபிரௌன்ட்ட போனாங்க. உனக்கு எனக்கு கல்யாணம் தான் ஆச்சு, ஆனா என்ன நீ தொட்டா உன் கை சூம்பி போயிருது, அதனால ஒரு காலமும் என்ன தொட முடியாது. அதனால இந்த பிள்ளைய வளர்த்தா என்ன, வளர்ப்பு மகனா எடுத்தா என்ன அப்படின்னு ஆசியா அம்மா கேட்க ஃபிரௌன் சம்மதிச்சான். இப்போ அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? அல்லாஹ்வை நம்புனா எவன் ஒன்ன எதுக்குறானோ அவன் வீட்டுக்குள்ள அல்லாஹ் ஒன்ன வச்சு வளர்ப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய மேலாதிக்கம். அவனை நம்புனா நடக்கும். இங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உங்க அம்மா அட்டைப்பெட்டியில வச்சு தார பூசி தண்ணியில தூக்கி விட்டா பெட்டிக்குள்ள தண்ணி வராது, ஆனா நான் கப்பல்ல ஓட்ட போட்டா கப்பல்ல தண்ணி வந்துடும். அது எப்படி? உங்களுக்கு வந்தா அது, எங்களுக்கு வந்தா இதுவா? இல்லையே. யாருக்கு வேணாலும் அல்லாஹ் நாடுனா அப்படித்தானே நடக்கும். அவன் அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் தானே முசப்பிபுல் அஸ்பாபு. வெறும் அஸ்பாபுகளை கொண்டு இயக்கம் இல்லை இல்லையா? இயக்கம் என்பது அல்லாஹ்வை வச்சு தானே. இதை நீங்க ஏன் உணரல? அப்ப உங்க வாழ்க்கையில நடந்தா சரி, அடுத்தவங்க வாழ்க்கையில் நடந்தா தப்பா? அப்ப ஆன்மீகம் என்பது இதுவல்ல. ஆன்மீகம் என்பது உன்னை அறிவது, உனக்கு உள்ள குறைகளை பார்ப்பது. ரெண்டாவது கொலை நடந்துச்சு, அந்த பிள்ளைய நான் கொன்னேன். ஏன் கொன்னேன்? அல்லாஹ் என்கிட்ட சொன்னா, இந்த குழந்தை வளர்ந்தா இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் மதம் மாறிடுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளை மேல அவங்களுக்கு அளவு கடந்த அன்பு. அந்த அன்புல ஒரு காலகட்டத்தில் இவன் பெரிய ஆளா போனா முர்த்தத்து மதம் மாறிடுவான். மதம் மாறிட்டா இவன் மேல உள்ள அன்புல அந்த ரெண்டு பேரும் மதம் மாறிடுவாங்க. அப்ப அவங்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் சில முடிவுகள் எடுக்கிறானே, ரொம்ப அற்புதமான முடிவு. அதனுடைய தூரம் நமக்கு விளங்காததுனால சின்ன வயசுலயே அல்லாஹ் எடுத்துட்டானே, அல்லாஹ் அப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டான்லாம் சொல்ல தோணும். ஆனா அதுவல்ல. அல்லாஹ் எதை செஞ்சாலும் அதுல கயிறு இருக்கும். அல்லாஹ்வுடைய எல்லா செயல்களையும் ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறு நமக்கு விளங்காததுனால புலம்ப தோணுமே தவிர யதார்த்தத்தில் ரப்புல் ஆலமீன் கிருபையாளர். அதான் அல்லாஹ் சொல்றான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த பிள்ளையினுடைய பெற்றோர்களின் ஈமான பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன கொல்லுன்னு சொன்னா நான் கொன்னேன். சொன்ன அல்லாஹ் சொன்னா இனி ஒரு சாலிகான குழந்தைய நான் கொடுப்பேன்னு சொன்னான். உன்னை எடுத்துட்டு ஒரு சாலிகான குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னா, அப்ப நான் பிள்ளைய கொன்னது என் சுய எண்ணம் அல்ல. யார் கொல்ல சொன்னா? அல்லாஹ் கொல்ல சொன்னான். முசா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபிரௌன் உங்களை எடுத்து வளர்த்தானே, அப்படி வளர்க்கிற போது அந்த சபைக்குள்ளால அரண்மனைக்கு உள்ளால நீங்க பெரிய இளவரச மாதிரி சுத்திட்டே இருந்தீங்க. அப்படி சுத்தும் போது உங்க ஆட்கள் பனு இஸ்ரவேலர்கள், ஃபிரௌனுடைய ஆட்கள் கிபித்திகள். கிபித்திகளுக்கு பனு இஸ்ரவேலர்கள் அடிமைகள். ஏன்னா கிபித்திகள் உயர் ஜாதி.
அந்த உயர் ஜாதியில் இருக்கிறவங்கள்ட்ட பனு இஸ்ரவேலர்கள் கொத்தடிமைகளாக இருந்தார்கள். அதனால கிபித்திகள் அதில் ஒரு அரண்மனையில் ஓவர் லோடு விறகை வச்சு அதை ஒரு பனு இஸ்ரவேலர்கிட்ட தூக்குன்னு சொன்னான். அவன் பனு இஸ்ராயேல் சொன்னான், இவ்வளவு கொடுக்குறியடா, எப்படா தூக்க முடியும், கொஞ்சம் குறைச்சு கொடுன்னு சொன்னான். அவன் கிபித்தி சொன்னான், நான் சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும்னு சாட்டையில் அடித்தான். அந்த வழியா மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. நபி இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. உடனே அந்த பனு இஸ்ரவேலர் சொன்னாரு, மூசா கொஞ்சம் எனக்கு இறக்கம் காட்டுங்க மூசா, நீங்க சொல்லுங்க, இவன் லோடை குறைச்சு கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஏய் கொஞ்சம் குறைச்சு கொடுன்னா. அவன் சொன்னான், உன் வேலையை பார்த்துட்டு போனான், உன் வேலையை பார்த்துட்டு போனான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோவம் வந்துருச்சு. அல்லாஹ் சொல்றான் இந்த விஷயத்த, ஒரு தட்டு தட்டுனா, கையை வச்சு ஒரு போடு போட்டா, அவன் செத்து போயிட்டான். ஒரு அடிதான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பலமான ஆள், ரொம்ப பலமான ஆள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பலத்தை பத்தி பேசும்போது ஒரு செய்தி சொல்றாங்க. புகாரி இமாமுடைய அறிவிப்பு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு ஃபேஷன் இருந்துச்சு, ஒரு நாகரிகம். என்னன்னா எல்லாருமே நிர்வாணமாக தான் குளிப்பாக. அது அந்த காலத்தினுடைய நாகரிகம். இந்த காலத்தில் பாதி மறைச்சி பாதி திறந்து போட்டு குளிக்கிறாங்கல்ல பெரிய ஃபால்ஸுகள்ல எல்லாம். அந்த காலத்தில் முழுமையாக நிர்வாணமாக தான் எல்லாருமே குளிப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அது பிடிக்கல, அதனால எப்போவுமே மறைச்சிட்டு தான் குளிப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஓரத்தில் குளிச்சுட்டு இருந்த கிபித்திகள் சொன்னானுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொஞ்சம் அது, அதனால தான் அவர் தனியாக குளிக்கிறாருட்டார். இது மூசா அலைஹிஸ்ஸலாமு கொஞ்சம் நம்ம ஒன்று நினச்சா அவன் ஒன்று நினைக்கிறாங்க. இதுதான் ஊர்வாய். ஊர்வாயை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் பார்த்தா ஒரு நபி இல்லை, அப்போ அந்த நபி மேலே ஒரு களங்கம் வருது இல்லை. சுத்தமாக இருக்கும்போது களங்கம் வந்தால் அல்லாஹ் எப்படியாவது சுத்தப்படுத்துவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, துணி மாற்றும் போது அல்லாஹ் காத்துக்கு உத்தரவு போட்டான். காத்துக்கு உத்தரவு போட்ட உடனே கட்ட போன துணியை காத்து தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போனா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏ துணி துணி, யா சௌபு யா சௌபு, ஏ துணி துணி அப்படின்னே போறாகா. எப்படி? ஏன்னா அவசரம், ஆத்திரம். அதனாலதான் அந்த பழமொழியெல்லாம் வருது. அதுல துணி துணின்னு கத்திக்கிட்டே ஓடுறாகா, துணி இல்லாம. கடைசியில் கிபித் அந்த பனு இஸ்ரவேலர்கள் குளிச்ச இடம் வந்துடுச்சு. அந்த இடம் வந்த உடனே காத்து துணியை போட்டுடுச்சு. அந்த துணிக்கு மேல ஒரு கல் வச்சிருந்தாங்க, அந்த கல்லும் சேர்ந்து பறந்துருச்சு. அந்த கூட்டத்தார்கள் ஃபுல்லா பார்த்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இன்னையே இப்படி இருக்காரு அப்படின்ட்டானுங்க. இந்த களங்கம் போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் துணியை எடுத்து கட்டிக்கிட்டு அந்த துணிக்கு மேலே வச்சாங்கல்ல கல், அந்த கல்லை அடிச்சாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன பிஹில நதபா, அந்த கல்லுக்கு தழும்புகள் விழுந்தது. அவ்வளவு பலமான ஆளு மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த கையால கல்லை அடிச்சு கல்லுக்கு தழும்பு உண்டாக்குன ஆளு, அவ்வளவு பலமான கை. அதனால இப்போ வக்கசகு மூசா ஒரு தட்டு தட்டுனாங்க, இப்போ கல்லா அலைக்கும் செத்து போயிட்டான். செத்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை. எனக்குள்ள கோபத்தை உண்டாக்கி அந்த கிபித்தியை கொல்ல வச்சது யாருடைய செயல்? ஷைத்தானுடைய செயல். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நீங்க ஒரு கிபித்தியை கொல்லுவீங்க, கொன்னுக்கிட்டு இது ஷைத்தானுடைய செயல்னு சொல்லுவீங்க, ஆனா ஒரு பையனை அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நான் கொல்வேன், ஆனா கொலை செஞ்சுட்டியே நினைச்சுவீங்க, ஆதங்கப்படுவீங்க. மூசா, எது நடந்தாலும் உங்களை முதல்ல பாருங்க, ரெண்டாவது என்ன பார்க்கலாம். ஆன்மீகம் என்பது இதுதான். மூணாவது போனாங்க, அந்த செவத்தை தூக்குனாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த செவத்தை தூக்குனேன்னு, ஏன் தூக்குனேன்னு தெரியுமா? அல்லாஹ் சொன்னா, அந்த செவரு கீழே விழுந்துட்டா, அந்த செவத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்கு, அந்த புதையல் 2 அநாத யத்தீம்களுக்கு சொந்தமானது. அந்த செவரு விழுந்துட்டா புதையல் வெளியே தெரியும், வெளியே தெரிஞ்சிட்டா யாராவது எடுத்துட்டு போயிடுவான், அந்த சொத்து பிள்ளைகளுக்கு போய் சேராது. அதனால இதுல நமக்கு நிறைய படிப்பினை இருக்கு. அல்லாஹ் அந்த வசனங்களை சொல்லும் போது, அம்மல் ஜிதாரு, அந்த சுவர் அது 2 யத்தீம்களுக்கு உரியது, அதுக்கு கீழே தஹ்தஹு கன்சுல் லஹுமா, அந்த பிள்ளைகளுக்கான பொக்கிஷம் இருந்தது. ஏன் நம்ம அந்த செவத்தை தூக்கி வச்சோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வகான அபூஹுமா சாலிஹா, அந்த 2 பிள்ளைகளினுடைய அத்தா நல்ல மனுஷன்.
அந்த 2 பிள்ளைகளினுடைய அத்தா நல்ல மனுஷன். ஒரு அத்தா பிள்ளைகளுக்காக சொத்தை மட்டும் விட்டுட்டு போகக்கூடாது, சாலிகா இருந்து சொத்தை விட்டுட்டு போகணும். சாலிகு இல்லாம நல்லவரா இல்லாம வெறும் சொத்தை விட்டுட்டு போனா அந்த பிள்ளை சொத்தை நாசமாக்கிடுவான். அந்த சொத்து பாதுகாக்கப்படணும்னா பிள்ளைகளுக்கு சொத்தை மட்டும் விட்டா பத்தாது, அதை விடுறதுக்கு முன்னால தான் ஒரு சாலிகான நல்லடியாராக இருக்கணும். நல்லடியாராக இருந்தா உன் சொத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், அது பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் அப்படின்னு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுது. இப்போ அல்லாஹ் சொல்றான், இப்போ அந்த புதையலை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நான் அந்த சுவத்தை நிப்பாட்டினேன். நீங்க என்ன சொன்னீங்க? காசு வாங்கியிருக்க கூடாதான்னு சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? கிபுத்தியை கொன்னுட்டீங்க. கொன்ன உடனே ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, மறுநாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியா வந்தா நேற்று சண்டை போட்ட பனு இஸ்ரவேல் இன்னைக்கு வேற ஒருத்தனோட சண்டை போட்டு நிற்கிறான். இன்னொரு கிபுத்தியோட சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு மூசான்ட்டான். நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. உனக்கு இதே வேலையா போச்சு, டெய்லி ஒருத்தன்ற சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான். இந்த தர்ஜுமா எடுத்து படிச்சு பாருங்களேன், குர்ஆனுடைய அந்த நயம் நமக்கு புரியும். அல்லாஹ் இதில் அல்லாஹ் பேசுகிற அந்த இடங்களை பார்க்கும்போது அல்லாஹ் அற்புதமான வார்த்தைகளை அல்லாஹ் கையாண்டிருப்பான். அப்போ இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்லிட்டே வந்துட்டு அவன் சொல்றான், அந்த பனு இஸ்ரவேல் சொல்றான், மூசா நேத்து ஒரு ஆளை கொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன கொல்ல நினைக்கிறியான்னு கேட்டான். அதை கேட்ட உடனே இந்த கேட்டவன் ஃபுல்லா ஃபிரௌன் போய் சொன்னான், நம்ம ஆளை கொன்னது யாரு தான்? மூசாதான். பிடிங்க மூசாவை அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாமை தேடி வீரர்கள் வர்றாங்க. அந்த நேரத்தில் அந்த பட்டணத்தினுடைய கடைக்கோடியில் இருந்த ஒரு மனிதர், மதீனாவினுடைய கடைக்கோடியில் இருந்த ஒரு மனிதர் வந்தார். வந்து மூசா நபி இடத்தில் சொன்னார், இன்னல் நபிக்க, மூசாவே இந்த கூட்டத்தார்கள் உங்கள் விஷயத்துல சூழ்ச்சி செஞ்சு உங்களை கைது பண்ண போறாங்க, அதனால நீங்க ஊரை விட்டு ஓடிருங்க என்று சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த ஊரை விட்டு வெளியாயிட்டாங்க. அப்படி வெளியாகி மதியன் தேசத்துக்கு வந்தாங்க. அந்த மதியன் தேசம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த ஊரினுடைய எல்லைக்கு வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, ரப்பி இன்னி அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீரா, யா அல்லாஹ். மரத்தடியில உட்கார்ந்து ஆயத்து அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வே ரொம்ப பசியா இருக்குது ரப்பே, நீ தரக்கூடிய உணவுக்கு நான் ஃபக்கீர், தேவை உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உணவு தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தடியில உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது பார்க்குறாங்க, அங்கே 2 கிணறு இருக்குது. ஒரு கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்க ஆடுகளை வச்சுட்டு ஒரு ஓரமாக நிற்கிது. சில ஆண்கள் ஆடுகளுக்கு நிகர் போட்டுறாங்க. உடனே அந்த பெண்கள்கிட்ட போய் கேட்டாங்க, ஏம்மா நீங்கள் ஏன் ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கல? அந்த பொம்பளைங்க சொல்லிச்சு, நாங்கள் வந்து நல்ல ஒரு நபியினுடைய பிள்ளைங்க, அதனால ஆம்பளைங்க நிற்கிற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம், அவங்கெல்லாம் தண்ணி குடிப்பாட்டிட்டு போய் கடைசியாக நாங்கள் போவோம், யாருமே இல்லைன்னா நாங்கள் குடிப்பாட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அந்த தான் ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துல நீங்கள் தனியாக போய் கொடுக்க வேண்டியது தானே? அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, அல்லாஹ் அதில் உள்ள மூடியை தூக்குறதுக்கு 10 பேர் வேணுமே, அவ்வளோ கனமான மூடி இல்ல, 10 பேரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, டப்பக்குன்னு தூக்கிட்டா. பலமான ஆள். தூக்குன உடனே இந்த 2 பிள்ளைகளும் வேகமாக போய் அந்த கிணத்துல இருந்து நீர் பிடிச்சி ஆடுகளுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வாப்பா கேட்டா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எம்மா எப்பவும் லேட்டாக தானே வருவியோ, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்களேன்னாங்க. உடனே அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, பாப்பா அத்தா நாங்கள் ஒரு இளைஞரை பார்த்தோம், ரொம்ப நல்ல மனுஷராக இருக்காரு, அவரை நீங்கள் வேலைக்கு வச்சா கூட நல்லா இருக்கும், நல்ல பலசாலியாக இருக்கிறாரு. உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போய் மூசாவுக்கு அந்த ஆளை கூட்டிட்டு வாங்கன்னா. வந்தாங்க. அந்த பிள்ளை வந்து சொல்றத குர்ஆன் சொல்லுது, இன்ன அபி யதுஊக, எங்கள் அத்தா கூப்பிடுறாக வாங்க அப்படின்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கிளம்பிட்டாக. 2 பிள்ளைகளும் முன்னால், நல்ல படிப்பினைகள் குர்ஆன் முழுக்க, 2 பிள்ளைகளும் முன்னால போகுது, பொம்பளை பிள்ளைங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால போறாங்க. காத்தடிக்குது. அந்த பெண்களினுடைய கால் கணுக்கால லைட்டா விலகுது. விலகின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் குறிஞ்சி ஒரு கல் எடுத்தாக, அந்த பிள்ளை மேல போட்டாக. போட்டுட்டு சொன்னாக, பின்னால வாங்க, நான் முன்னால போறேன்டா. பின்னால் நீ 2 பேரும் பின்னால வா, நான் முன்னால போறேன். ஒரு அந்நிய பொண்ணை முன்னால் நடக்க விட்டு அவ சேலை விலகிறத பார்த்து நடக்கிற ஒரு கற்பில்லாத பிள்ளை இல்லைனா, நான் ஒரு கற்பு நெறி தவழாம வாழணும்னு நினைக்கிறவன். அதனால நான் முன்னால போறேன், பின்னால இருந்துகிட்டு போற பாதையை மட்டும் நீங்க சொல்லுங்க
அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க விளங்கிடுச்சு, ஆளு பலசாலி மட்டுமல்ல, நல்ல பாக்கியசாலியும் கூட. நேரம் வந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்த உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க, ரொம்ப களைப்பா இருக்கிறீங்க, ரொம்ப சாப்பிடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்ன வார்த்தை, அன அஹ்லு பைத்தின், நான்லாம் நல்ல குடும்பத்தில் உள்ளவன், செஞ்ச வேலைக்கு கூலி வாங்க மாட்டேன், நான் செஞ்ச உபகாரங்களுக்கு கூலி வாங்க மாட்டேன், நான் நல்ல குடும்பத்தில் உள்ள ஆளுன்னு சொன்ன உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாங்களும் நல்ல குடும்பத்தில் உள்ள ஆளு தான், வந்தவங்களை விருந்தாளிகளை தான் பார்ப்போமே தவிர பகரம் செய்யக்கூடிய வேலையாட்களை பார்க்க மாட்டோம்னாங்க. இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நீங்க நல்ல குடும்பத்துக்குள்ள வேலை செஞ்சா பகரம் வாங்க மாட்டியோ, நாங்க செவத்த அனுப்பாட்டினா காசு வாங்கணும், இதானே உங்க வேலை இல்லையே? ஆன்மீகம் என்பது இதுவல்லவே. நான் ஆன்மீகவாதம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு ஆன்மீகவாதியின் மீது பழிகளையும் சேற்றுகளையும் அள்ளி வீசுபவன் எப்படி தன்னை ஆன்மீகவாதியாக பிரகடனப்படுத்த முடியும்? 1008 அழுக்குகளை உள்ளே வைத்துக் கொண்டு நாக்கை மட்டும் சுத்தவானை போல பேசுவதனால் என்ன தரீக்கத்தை வாழ வைக்க போகிறோம்? இல்லையே. ஒரு யதார்த்த கலிமாவினுடைய வாழ்க்கை, ஒரு யதார்த்தமான ஒரு மூமினுடைய வாழ்க்கை, ஒரு ஆன்மீகவாதியினுடைய வாழ்க்கை. ஒரு பக்கா தரீக்கத்துக்காரர் என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் யாரை பற்றியும் பேச மாட்டார், யாரை பற்றி பேசுவதையும் காது கொடுத்து கேட்க மாட்டார். இந்த குணம் மேலோங்க வேணும். அதை படிப்பனையாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஒரு பெரும் மாற்றத்தை மூசா நபியின் மூலமாக படிப்பினையை நமக்கு தந்தார். இப்போ எல்லாத்தையும் விளக்கம் எல்லாம் சொல்லியாச்சு. கிளம்புறாங்க. கிளம்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹிதர் நபிகிட்ட கேட்டாங்க, நான் போயிட்டு வாரேன், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னாங்க. எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னாங்க. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குன் நஃபாஅன், மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியவனாகவே இரு, எப்போதும் மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியவனாக இரு. வலா தக்குன் லர்ராரா, தொல்லை தருபவனாக ஆகிவிடாது. அதற்கு சொன்னாங்க, இஸ்லாஹுல் உம்மத்தினுடைய நோக்கங்களை பற்றி சொன்னாங்க. உம்மத்தை சரிபடுத்துவதற்காக, நலவு செய்வதற்காக நாங்கள் இதை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? மற்றவர்களுக்கு பலனுள்ள வாழ்க்கை ஒரு ஆன்மீகவாதியினுடைய வாழ்க்கை. ஹைருன் நாசி மையம்ஃபவுன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யார்? மக்களுக்கு பலன் தரக்கூடியவர். யார் மக்களுக்கு பலன் தருகிறாரோ அவர் மக்களில் சிறந்தவர். அதனாலதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ பலன் செய்யக்கூடியவனாக இரு, இடையூறு செய்யக்கூடியவனாக இருக்காத. வக்குன் பஷாஷா, சிரித்த முகத்தோடு ஆகு, எப்போதும் சிரித்த முகத்தோடு ஆகு. வலா தக்குன் அபூசா, கடுகடுப்பு நிறைந்தவனாக, முகம் சுளிக்கக்கூடியவனாக ஆகிறார். யாரை பார்த்தாலும் புன்முறுவல் பூத்த முகத்தோடு, அவன் எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு புன்முறுவல் பூத்த முகத்தோடு அவனை சந்திக்க பழகு. ஆன்மீகவாதியை பொறுத்தவரையில் அவனுக்கான எதிரி இப்லீஸ் மட்டும்தான். அவனுடைய நஃப்ஸும் இப்லீஸும் தான் அவனுக்கான எதிரி. அது அல்லாத எல்லாம் எதிரிகள் அல்ல என்பதை புரிந்துகொள் என்பதற்காக சொன்னாங்க. கடுகடுத்த முகத்தோடு இருக்காத, எப்போதும் பலனுள்ள வாழ்க்கையை நீ வாழ்ந்துகொள். நிறைய சொல்லிட்டு கடைசியில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மேன்மக்களுடைய குணம் இருக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்ட்ட பேசுற நபி, கலீமுல்லா. அதனால நீங்க போறதுக்கு முன்னால எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க. அவுசினி யா மூசா, மூசாவை எனக்கு நீங்க ஏதாவது வசியத்து செய்யுங்கன்னு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இய்யாக வல் கலப இல்லா ஃபில்லாஹ், கோபப்படுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், கோபப்பட்டுறாதீங்க. கோபப்படுறதா இருந்தா அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் கோபப்படணும், அல்லாஹ் அல்லாத எதுக்காகவும் நீங்க கோபப்படக்கூடாது. ஒலா துஹிப்பு துன்யா, உலகத்தை நேசிக்காதீங்க. உலகத்தை நான் கவனிக்க வேண்டிய விஷயம், சாதாரணமான விஷயம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஒலா துஹிப்பு துன்யா, துன்யாவை நீங்க நேசிக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா, இந்த துன்யா துஹ்ரிஜுகானில் ஈமான், உன் ஈமான வெளியாக்கிரும், உன்னை ஈமான விட்டு வெளியாக்கிரும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன காரணங்களுக்காக தாய் தகப்பனுடைய பேச்சை மீறிக்கிட்டு ஆணும் சரி பொண்ணும் சரி அல்லது யாருமே சரி, ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அல்லாஹ் கொட்டி இருக்கிற ஈமானை சாதாரண விஷயங்களுக்காக தூக்கி எறிகிறாங்களா இல்லையா?
உலகத்தினுடைய சின்ன சின்ன ஆசைகளுக்காக, ஏதோ நெட்ல யூடியூப்ல போடக்கூடிய சில லைக்ஸுகளுக்காக, சில வியூஸுகளுக்காக, அவர்களுக்கு வார வாரம் வரக்கூடிய ஒரு 19 அமெரிக்கன் டாலருக்காக ஆடி பாடி இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளை பேசி வயிறு வளர்க்கணும்னு நினைக்கிற அளவுக்கு முஸ்லிம் சமூகத்தில் சிலது போகுதா இல்லையா? எதனால போகுது? ஈமானுடைய பலம் தெரியல, ஈமானுடைய ருசி தெரியல. அந்த ஈமானுடைய ருசியை தெரியாம ஆக்குறது எது? உலகத்தினுடைய மோகம். அப்ப உலக மோகம் என்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது உங்களுடைய ஈமான உலகத்தில இருந்து பறிச்சிரும். அதனால நீங்க தயவு செய்து உலகத்தை நேசிக்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உபதேசமும் செய்தார்கள். நாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன்ல இருக்கு. சரி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கிறாங்க, எங்கெங்க இருக்கிறாங்க, யாருடைய சுகபத்தில் இருந்தாங்க, யார் யாரோட அவங்க நெருக்கமா இருக்கிறாங்க, யாருக்கு அவங்கள பார்க்கிற நசீபு கிடைக்கும்? அப்துல் ரஸாக் என்கிற ஒரு பெரியார் பகதாதனுடைய பள்ளிவாசலினுடைய வெளித்திண்ணையில ஒரு இளைஞர் உட்கார்ந்து இருக்கார். அந்த இளைஞர் உட்கார்ந்து அல்லாஹ் ஏதோ திக்ர் செஞ்சுட்டு இருக்கார். தஃப்சீர் ரூஹுல் பயான்ல வர்ற செய்தி. அவர் திக்ர் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹ் அந்த பள்ளிக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க மக்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உபதேசம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இளைஞர் மட்டும் பேசாம உட்கார்ந்து இருந்தார். எல்லாம் உள்பள்ளியில் உட்கார்ந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வயதான மனிதர் அந்த இளைஞர்கிட்ட வந்தார். வந்தவர் கேட்டாரு, உள்ள அப்துல் ரஸாக் பேசுறாங்க, நீங்க ஏன் போகலன்னு கேட்டாங்க. உடனே அந்த இளைஞர் சொன்னாரு, அந்த உள்ள அப்துல் ரஸாக் கிட்ட இருந்து அந்த மக்கள் இல்மெடுக்கிறாங்க, நான் ரஸாக்கான அல்லாட்ட இருந்து இல்மெடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ரஸாக்கான அல்லாஹ் இல்ம கொடுக்குறான். ஒத்தகுல்லா யல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ்வை பயந்துக்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆசிரியராக மாறுவான். அந்த இல்ம நான் அல்லாஹ் ரஸாக் கிட்ட இருந்து எடுக்கிறேன், எனக்கு அப்துல் ரஸாக்குடைய ஞானம் தேவையில்லைன்னாரு. உடனே அவர் சொன்னார், வந்தவர் சொன்னாரு, என்ன இருந்தாலும் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல, அவர் ஒரு பெரிய மனுஷன் தானே அப்படின்னு. உடனே அந்த இளைஞர் சொன்னாரு, இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா போயிருங்க, இல்லைன்னா நீங்க தான் ஹிதர்னு இருக்கிற எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவேன். நீங்க தான் ஹிதர்னு இருக்கிற எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவோம், ஒழுங்கா போயிருங்கன்னாரு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு அந்த இளைஞரை கூப்பிட்டு கேட்டாங்க, நான் ஹிதர்னு விளங்கினியே எப்படின்னு கேட்டாங்க. உங்களை பத்தி சில அடையாளங்கள்லாம் நான் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு விளங்கிச்சு. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன சந்திக்கிற பாக்கியம் அல்லாஹ் உனக்கு எப்படி தந்தான்னு தெரியுமான்னு கேட்டாங்க. எதனால நீ என்ன சந்திச்சேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பி பரக்கத்தி பிர்ரில் வாலிதைன், உன் பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யற, உன் தாய் தந்தையர்களை கண்கலங்காம பார்த்துக்கிற, அதனால அல்லாஹ் எனக்கு ஒரு உத்தரவு விட்டான், அந்த பிள்ளைய போய் பாருன்னு சொன்னான், அதனால உன்னை நான் பார்க்க வந்தேன். இப்ப நாம விளங்க வேண்டிய விஷயம் இங்க ஒண்ணு இருக்கு. எந்த பிள்ளை பெற்றோர்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்குதோ, பெற்றோர்களுடைய துவாவுக்கு இலக்கான பிள்ளையாக வளருதோ, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் அந்த பெருமகனாரை பார்க்கக்கூடிய வாய்ப்பை, தௌஃபீக்கை தருவார். ரெண்டாவது, அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய கருத்து வேறுபாடுகள் எங்கெங்கெல்லாமோ இருக்கு. இருக்கிறாங்கன்னு ஒரு சிலர்கள், இல்லைன்னு ஒரு சிலர்கள். ஜாமிஉல் கராமாத் அப்படிங்கிற கிதாபுல நிறைய சலவாத்துகளை இந்த உம்மத்திற்கு கோர்வை செய்து தந்த ஷாதிலியா தரீக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு வழி இமாம் ஷாதிலியினுடைய பிரதான ஹலீஃபா, அந்த பிரதான ஹலீஃபாவாக இருக்கிற அபுல் அப்பாசுல் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன்னி ரஐத்துல் ஹதிர, நான் ஹிதர் நபியை பார்த்தேன், வஸாஃபஹதுஹு பிகஃபி ஹாதா, இந்த கையை வச்சு முசாஃபா செஞ்சேன். மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த கையை வச்சு நான் முசாஃபா செஞ்சேன். வலவ் ஜாஅனி அல்ஃபு ஃபகீஹின், 1000 அறிஞர்கள் என்கிட்ட வந்து யுஜாதிலூனனி, தர்க்கம் செய்தாலும், வயகூலூன பிமௌத்திஹி, ஹிதர் மௌத்தாகி விட்டார் என்று அவர்கள் சொன்னாலும், மா ரஜஅது இலைஹிம், அந்த 1000 பேருடைய சொல்ல நான் ஏத்துக்க மாட்டேன்.
ஏன்னா இந்த கையால முசாஃபா செஞ்சவனா இந்த கண்ணால பார்த்தவனா. அபுல் அப்பாஸ் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஏன்னா அனுபவிச்சவன்கிட்ட போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல் குன்சா லா யஅலமு லதத்தல் ஜிமா, அவ்வளவுதான். அனுபவிச்சவனுக்கு தான் டேஸ்ட் தெரியும், அனுபவிக்காதவனுக்கு எந்த டேஸ்ட்டும் தெரியாது. அப்படிதானே? இப்போ நாம வெளியே போயிட்டேன், என்ன நீங்க பார்த்துட்டீங்க, பார்த்தாச்சுல்ல, நான் வெளியே போயிட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்தார். வந்தவர் இங்கே நின்றுட்டு சொன்னார், அப்துல் ரஹீம் கொக்கு மாதிரி வெள்ளையா இருப்பாருன்னாரு. நம்புவீங்க? நம்ப மாட்டீங்க. ஏன்னா என்ன செஞ்சிட்டீங்க? பார்த்துட்டீங்க. பார்த்த பின்னால், அதனாலதான் அபுல் அப்பாஸ் மிர்சி சொல்றாரு, என்கிட்ட 1000 ஆலிம்சாக்கள் வந்து ஹிதர் நபி மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம என் கண்ணால நான் பார்த்தேன், என்னுடைய கரத்தால் நான் முசாஃபா செய்தேன் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. அபுல் அப்பாஸ் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. கௌசுல் ஆதமுடைய வரலாறு நமக்கு தெரியும். கௌசுல் ஆதம் ஹர்க்கு காட்டில் புருஜுல் அஜமிங்கிற கோட்டையில் ஒரு 16-17 ஆண்டுகள் கடும் தவம். அந்த கடும், அப்பமெல்லாம் வலிமார்கள் அப்படித்தான் உருவானாங்க. இப்போ நிறைய வலிமார்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கா. இப்போ இப்படி தான் அறிமுகம் இப்படி தான் வரும். அந்த காலத்தில் புருஜுல் அஜமி, ஹர்க்கு காடு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு 400 GB போதும், ஒரு 1000 MB போதும், அப்படி ஆயிடுச்சு. அப்போ அந்த ஹர்க்கு காட்டில் இருக்கிற போது ஒரு நாள் திடீர்னு அவங்க ஒரு சத்தியம் பண்ணாங்க. யாரா காடு, அந்த காட்டுல உட்காந்து சத்தியம் பண்ணாங்க, யாராவது வந்து ஊட்டுனாத்தான் உண்ணுவேன், இல்லைன்னா உண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்தாங்க. அபூ சயீதுல் முக்கர்ரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கௌசுல் ஆதமுடைய ஷேக், கண்ணுள்ள ஷேக்கு, காதுள்ள ஷேக்கு, முரீது கூப்பிட்டா கேட்கிற ஷேக், முரீது நினைச்சா பதில் சொல்ற ஷேக் அபூ சயீதுல் முக்கர்ரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டுக்கு வந்தா. வந்து அப்துல் காதர் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க வீட்டுக்கு வாங்க, நான் ஊட்டி விடுறேன். போவோமா வேணாமா? கூப்பிட்டாங்கள, போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, அப்துல் காதிர் அபூ சயீதுல் முக்கர்ரமியினுடைய வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. உடனே கௌசுல் ஆதம் ஹர்க்கில இருந்து கிளம்பி அபூ சயீதுல் முக்கர்ரமி ரஹ்மத்துல்லாஹி வீட்டு கதவை தட்டினாங்க. தட்டின உடனே கதவை திறந்துட்டு அவங்க கேட்டாங்க, நாங்க கூப்பிட்டா வரமாட்டியோ, ஹிதர் சொன்னாதான் வருவீங்களோ? ஞானம், இது ஞானம், இதை நாம விளங்கணும், அதுக்காக சொல்றேன். நான் கூப்பிட்டா வரமாட்டேன், ஹிதர் சொன்னா வந்துருவேன், அப்படிதானே? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தர்பியத் செய்கிறார்கள். ஏன்னா சைஃபுல் அவுலியா, வலிமார்களினுடைய வாழ், விலாயத் என்கிற கேந்திரத்தினுடைய ராஜர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலாயத்துகளினுடைய போஸ்டிங்குகளும் அந்த காலத்தினுடைய கௌசுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பில் அல்லாஹ் வைத்து அழகு பார்க்கிறான் ஷேகுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதனால இது கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. பெருமான் நபி அவர்களுடைய புனிதமான உடம்பை குளிப்பாட்டணும். எப்படி குளிப்பாட்டுறது? எல்லா மையத்துகளை குளிப்பாட்டுற மாதிரி துணியை எடுத்து குளிப்பாட்டுறதா, அல்லது இருக்கிற துணியை வச்சுக்கிட்டே குளிப்பாட்டுறதா இங்கிற ஒரு ஆலோசனை நடந்தது. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம நாங்க இருந்தோம். அந்த நேரத்தில் அல்கல்லாஹு நௌம அலைனா, அல்லாஹ் எங்களின் மீது ஒரு சிறு தூக்கத்தை போட்டான். மாமின்னா ரஜுல், எங்கள்ல எந்த மனுஷனோ இப்படி உட்கார்ந்து தூங்கணும், இந்த கையில அவருடைய நாடி இருந்தது, இப்படி தூங்கணும். அப்படி தூங்க போது ஒரு சப்தம் வந்தது, லா துஜர்ரிது சியாப ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்புல இருந்து துணியை நீக்கிறாதீங்க, அந்த புனிதமான மேனியின் மீது துணி இருக்க தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுங்க என்று ஒரு சப்தம் வந்தது. நாங்கள் விழித்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இந்த சப்தம் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபிகள் தெரியாதுன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹுவல் ஹதிரு, இது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய
குளிப்பாட்டுகிற நேரத்தில் ஹஜ்ரத் ஹிதர் நபியினுடைய சப்தம் வருகிறது. கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவர்களுக்கான தர்பியத்தில் கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ஷாதிலி இமாம் சொல்கிறார்கள், நான் எப்போதெல்லாம் உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய சபைக்கு ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏதாவது ஒரு உருவத்தில் வருவார். ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து அமர்ந்து என்னையே கவனித்துக் கொண்டிருப்பார். போகும்போது என்னிடத்தில் சொல்வார், அஸ்லஹ் அல்லாஹு பாலக, அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை சரிபடுத்துவானாக, அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை சரிபடுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து விட்டுத்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னை விட்டு செல்வார்கள் என்று ஷாதிலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்க பெற்றிருக்கிற ஒரு பெருமகனாராக அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் விலாயத்தினுடைய எல்லா அமைப்புகளையும் வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன். அவங்களுடைய காலத்தில் கௌசுல் ஆஸம் சந்திக்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இந்த ஏரியால ஒரு அபுதால் இருந்தாங்க, அந்த அபுதால் மௌத்தாயிட்டாங்க, அந்த இடத்துக்கு ஒரு ஆளை போடணும், யாரை போடலாம்னு கேட்டாங்க. கௌசுல் ஆஸம் சொன்னாங்க, காலையில சொல்றேன்னு சொன்னாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை இப்பவே சொல்லுங்க. ஏன்னா காலைக்கு உள்ளால அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு ஆனா அதுக்கு நான் பொறுப்பாளியா போயிருவேன், அதனால இப்பவே சொல்லுங்கன்னாங்க. அந்த அளவிற்கு எல்லா வகையான ஞானங்களையும் அல்லாஹ் அந்த பெருமகனாருக்கு தந்தான். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தஃப்சீருல் பயான்ல இருக்குது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அரஃபா மைதானத்தில் வருடத்திற்கு ஒரு முறை சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த வருடத்திற்கு ஒரு முறை சந்திக்கிற போது பிரியும் போது இருவரும் ஒரு துவாவை சொல்கிறார்கள். பிஸ்மில்லா மாஷா அல்லாஹ் லா யசூகுல் கைர இல்லா அல்லாஹ் இல்லல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா யஸ்ரிஃபு சூஅ இல்லல்லாஹ் மாஷா அல்லாஹ் மா கான மின் நிஅமத்தின் வ மினல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த பிரார்த்தனையை சொல்லி அவர்கள் இருவரும் பிரிகிறார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன் என்கிறார்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வகைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களினுடைய சிறப்பை நம்மால உணர முடியுது. நாம் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆன்மீகத்திற்கான அடிப்படை தகவல்களை அல்லாஹ் ஹிதர் நபியின் மூலமாக இந்த உம்மத்திற்கு தந்தார். அதுல ஆன்மீகம் என்பதை நாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களினுடைய தர்பியத்தின் மூலமாக வாங்கக்கூடிய பெருமக்களாக நாம் வாங்க வேண்டும். அதனாலதான் காதிரியா தரீக்கத்து, அந்த தரீக்கத்தினுடைய மேலாதிக்கத்திலே பேசப்படுகிற போது காதிரியா தரீக்கத்தை பற்றி பிடித்துக்கொள், ஃபஸ்லுக்கன் ஃபீஹா ராசிகல் கதம், கால் பதித்து அதிலே நடந்துகொள். காரணம் கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹு ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சுஹபத்தோடு பெற்ற ஞானம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயத்துக்கு மேல யாற்ற இருக்க முடியாதுன்னு மூசா நபி போனாங்களோ, அந்த மூசா நபியை விட கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹு பல ஆண்டுகள் அந்த பெருமகனாருடைய சுஹபத்தில் இருந்து வாங்கிய ஞானம் என்பதை நாம புரிந்துக்கிறோம். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிற போது தரீக்கத்தினுடைய முதல் நோக்கம் குன் நஃபா, பலன் தரக்கூடியவனாக மாறு. ஷாதிலி இமாம் கடுமையான குளிர் நிறைந்த நேரம், அந்த குளிர் நிறைந்த நேரத்தில் ராத்திரி அப்பாவை போட்டுக்கிட்டே தூங்குனாங்க. அப்படி தூங்கி காலையில் தஹஜ்ஜுதுக்காக எழும்புறாங்க. எழும்பும்போது அந்த அபாவினுடைய கை கேப்ல குளிருக்கு பயந்து ஒரு பூனை வந்து தூங்குது. அந்த கை கேப்ல உள்ள ஒரு பூனை வந்து தூங்கிருச்சு. அது அசைஞ்சா அந்த பூனை முழிச்சிருமோன்னு பயந்து கத்திரியை எடுத்து இங்க இருந்தே கட் பண்ணாங்க. கட் பண்ணி அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு கை சட்டை இல்லாம தொழுகைக்கு போனாங்க ஷாதிலி இமாம். எதுக்காக? ஒரு பூனையினுடைய தூக்கம் தொலைந்து விடக்கூடாது என்பதற்காக. இதெல்லாம் நாம படிக்கும் போது கேட்கும் போது இப்படியெல்லாம் இருந்தா அப்படியெல்லாம் நாம நினைக்கிறதெல்லாம் கிடைச்சிடும். அவ்வளவு. அதுக்கு ரொம்ப ஆசைப்படும் போது நாம செய்ய வேண்டியது நம்ம ஓவரா இருக்கணும்ல. சும்மா பெருசா இருக்கிறத சாதாரணமாக வாங்கிட்டு வர முடியாது இல்லை. அப்போ அதனாலதான் அந்த நஃபா, பலனுள்ள வாழ்க்கை யாருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கை. யாருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கை யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அப்ப தரீக்கத்தினுடைய மூலம் யாரு? அத்தரீக்கத்தை முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தரீக்கத்தினுடைய மூலம் யாருக்கும் தொல்லை தராதவங்க. ஹுதைபியாவினுடைய ஒப்பந்தம் முடிஞ்சு மறு வருஷம் 3 நாள் மக்கால இருக்கணுங்கிற நிர்பந்தத்துக்கு உட்பட்டு உம்ராவை கலா செய்யறதுக்காக மக்காவுக்குள்ள வந்தாங்க. 3 நாள்ல உம்ராவை கலா செஞ்சு கிளம்ப வேண்டிய நேரம் சுஹைல் இப்னு அம்ர் வர்றாரு. 3 நாள் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் அவகாசம் தந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுத்துட்டு போறேன்டா. மக்காவாசிகள் என் பிள்ளைங்க தானே, என் கூடப்பிறப்புகள் தானே, ஒரு விருந்து தந்துட்டு போறேன்னாங்க. சுஹைல் இப்னு அம்ர் சொன்னாரு, விருந்து வேணாம், ஒண்ணு வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில 3 நாள் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்கன்றாங்க. அவ அதட்டி பேசின உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்துச்சு. உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இதை முதல்ல பயன்படுத்துறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். கேட்டாங்க எழும்பி, மக்கா என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டாங்க. ஏன்னா எங்க ஊர் மக்கா, அதை விட்டுட்டு போன்னு விரட்டுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, உட்காரு அப்படின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் உட்காருங்க, லா துதி ரிஜாலன் ஸாரூனா ஃபீ ரிஹாலினா, நம்ம இடம் தேடி நம்ம சந்திக்க வந்தவங்களுக்கு நோவினை கொடுக்காத. அவன் எதிரியா இருந்தாலும் நம்ம இடம் தேடி வந்திருக்கான், நம்ம கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிறான். அவன் எதிரியா இருந்தாலும் அவன் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான், அவருக்கு மரியாதை கொடுக்காத என்று ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குணத்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உபதேசம் செய்கிற போது கதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, குன் நஃபாஆ, நீ பலனுள்ள மனிதனாக மாறு என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில தரீக்கத்தினுடைய ஞானம் படிக்க ஆசைப்படுகிற அல்லது படித்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, யாருக்கும் தொல்லை கொடுக்காத ஒரு வாழ்க்கை, நாம் இன்னும் கற்று முன்னேற வேண்டிய, படிக்க வேண்டிய ஆழிய ஞானங்கள் 1000 உண்டு. அந்த வார்த்தையினுடைய ஞாபகத்திற்காக நான் சொல்றேன். இந்த கப்பல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இருக்கிறாங்க, கதர் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது ஒரு குருவி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு குருவி வந்துச்சு, அது கப்பலினுடைய சைடில் உட்காந்துச்சு. உட்கார்ந்த குருவி கடல்ல கொத்திச்சு, டபக்குன்னு கொத்திச்சு. கொத்தி ஒரு 2 சொட்டு தண்ணி எடுத்துச்சு. எடுத்துட்டு குருவி பறந்துருச்சு. ஒரு ஞானி எல்லா விஷயங்கள்ல இருந்தும் பாடம் படித்து கொடுக்க வேண்டும், எல்லாத்துல இருந்தும் பாடம் படிக்கணும். இப்போ கதர் அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த குருவி குடிச்சு கடல் தீந்துச்சான்னு கேட்டாங்க. இந்த குருவி குடிச்சு கடல் நீர் தீந்துருச்சான்னு கேட்டாங்க. சே, அது எப்படி தீரும், 2 சொட்டு. கதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமா அப்படித்தான், உங்க ஞானம், ஏன் ஞானம், உலக மக்களுடைய ஞானம் எல்லாம் குருவி குடிச்ச தண்ணி மாதிரி, அல்லாஹ்வுடைய ஞானம் கடல் மாதிரி. அதனால அலமுன் நாஸ், மக்கள்ல பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டா யாரை தான் சொல்லணும், அல்லாஹ்வை தான் சொல்லணும். யாரை சொல்லக்கூடாது, அண்ணன்னு சொல்லக்கூடாது. இதை சொல்லியே எல்லா நிகழ்வுலையும் இதை சொல்லியே தர்பிய செஞ்சாங்க, பக்குவப்படுத்தினாங்க. அப்படி பக்குவப்படுத்தியதுனால தான் வெளியே போகும்போது கோபக்கார மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கோபம் கொள்ளாதீங்கன்னு உபதேசம் பண்ணிட்டு போனாங்க. உள்ள போகும்போது எப்படியோ இருந்த ஒரு முரீத இப்படி மாத்திரவர் முரப்பி அப்படிங்கிறதான் நாம அந்த கதர் அலைஹிஸ்ஸலாமுடைய பாத்திரத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் ஹக்கான தரீக்கத்தினுடைய அகமிய ஞானங்களால் நம்முடைய இதயங்களை பூரணமாக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.